أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய பெரிய 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 கிருபை கொண்டு நம்ம வந்து பேஜ் நம்பர் 38 இந்த ஆயத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சூரா பக்ராவில் 2வது ஜுஸு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களாம்மா? 2வது ஜுஸில் இந்த ஆயத்து தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இன்ஷா அல்லாஹ். பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி போட்ட சட்டங்கள், இதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்த சட்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? பார்க்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب. இப்போது இந்த இடத்துல இதா, இந்த இடத்துல நமக்கு சட்டம் ஒன்றுமே இல்லை. சஅலக இபாதி, இங்கே பாருங்கள், யாக்கு கீழே நுக்கத்து இல்லை. ஆனாலும் இந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வரும். ஏன்னா நமக்கு வந்து மேலே சுக்குன்னு வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் நமக்கு இந்த எழுத்து உச்சரிப்பில் வரும். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அன்னி, நூனுக்கு மேலே சத்து இருக்கிறனால நூன் என்ன செய்யணும், நம்ம நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். சரிங்களாம்மா? இங்கேயும் இன்னி, இங்கேயும் நமக்கு நூனுக்கு மேலே சத்து வச்சுருக்காங்க. அதாவது முதல் சட்டம் கேட்டுக்கோங்க, சத்து செய்யப்பட்ட நூனையும் சத்து செய்யப்பட்ட மீமையும் நல்லா அழுத்தி நம்ம வந்து உச்சரிக்கணும், அழுத்தி நல்லா ஓதணும். அப்போ தான் நமக்கு அந்த சட்டம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோன்னு இருக்கும். சரிங்களாம்மா? அப்போது அன்னி இன்னி கரீப், இங்கே நம்ம வந்து பாக்கு மேலே பாருங்கள் தோ பேஷ் இருக்குது. இங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு துவா கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி குட்டியாக ஒரு துவா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல வக்ஃபு செய்யலாம். வக்ஃபுடைய சட்டம் சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பேஜில் போயிட்டு வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி தேடி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போது இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டும் போது என்னமா செய்யணும், கரீப் அப்படின்னு சொல்லிட்டு தோ பேஷை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையை நம்ம நிப்பாட்டணும். அதாவது நான் ஒரு 7 குறியீடுகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? 7 குறியீடுகள்ங்கிறது என்னது, இந்த மாதிரி ஜபர் ஜேரு பேஷு இந்த மாதிரி இல்லையா, இந்த மாதிரி ஹரக்கத்துகளை தான் குறியீடுகள்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு ஆயத்தினுடைய முடிவில் இந்த இடத்துல, அதாவது ஆயத்தினுடைய முடிவுனா இதுதான் ஆயத்தினுடைய முடிவு. இது வந்து நம்ம இடையில வக்ஃபு செய்கிறோம். ஏன்னா இங்கே துவா இருக்குது, நம்மளால் வக்ஃபு செய்கிறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி இடங்களில் இல்லை நமக்கு வந்து ஒரு ஆயத்து ரொம்ப லென்த் பெருசாக, பார்த்தீங்களா இந்த ஆயத்து பாருங்கள், இங்கே ஆரம்பித்து கிட்டத்தட்ட எங்கே முடியுது, இங்கே முடியுது இல்லையா, இந்த மாதிரி ஒரு பெருசாக ஒரு ஆயத்து இருக்கா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆயத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, முழுமையாக ஓத முடியாது, ஒரே மூச்சில் முழுமையாக ஓத முடியாது இல்லையா. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இடையில நிப்பாட்டுறோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்யணும், வக்ஃபு செய்கிறோம். அந்த மாதிரி வக்ஃபு செய்கிற இடங்களில் என்ன செய்யணும், அந்த ஹரக்கத்துக்கு பார்த்தீங்களா, அந்த ஹரக்கத்தை மாற்றிக்கிடணும். புரியுதுங்களா? அதாவது இங்கே கரீபுன் அப்படின்னு இருந்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோ பேஷை எடுத்துட்டு இதை இல்லை இந்த இடத்துல வந்து ஜபரோ இல்லை ஜேரோ இல்லை பேஷோ இல்லை தோ ஜேரு தோ பேஷு கடா ஜேரு உல்டா பேஷு, இந்த 7 குறியீடு மட்டும்தான். இந்த 7 குறியீடு மட்டும்தான் சொல்கிறேன். இதில் வந்து 2 குறியீடு மட்டும் இது வராது. என்ன குறியீடுனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து தோ ஜபர், இன்னும் வந்து கடா ஜபர். இந்த 2 குறியீடு மட்டும் ஒரு ஆயத்தோட முடிவில் வந்துச்சுனாக்கா அதுக்கு நமக்கு சட்டம் வேறு மாதிரி வரும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஆயத்தினுடைய முடிவில் இந்த குண்டு தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு அது நேரில் வந்து தான் காமிக்கிறேன். அந்த குண்டு தான் சொல்லக்கூடிய அந்த குண்டு தான் வந்து நமக்கு ஒரு ஆயத்தோட முடிவில் வந்துச்சுனாக்கா அப்பவும் நமக்கு சட்டம் மாறும். சரிங்களா? அந்த 3 இடங்களும் சட்டம் கண்டிப்பாக மாறும். இப்போது இந்த இடத்துல என்னன்னாக்கா நமக்கு தோ பேஷ் வந்துருக்கு. அதாவது ஜேரு ஜபரு பேஷு, இது வந்து என்ன செய்வாங்க, லம்மா ஃபத்தஹா கஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க.
ஜேரு ஜபர் பேஷ அந்த குறியீடுகள். அடுத்ததான் வந்து தோ ஜேரு தோ பேஷு, கடா ஜேரு உல்டா பேஷு. இந்த 7 குறியீடுகள் ஒரு ஆயத்தோட முடிவிலையோ இந்த மாதிரி நடுவுலையோ வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த குறியீடை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக சுக்குன் வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு கரீபுன் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும், தோ பேஷை எடுத்துட்டு கரீப் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும். புரியுதுங்களாமா? இப்போ அடுத்த ஆயத்து பார்க்கலாம், அடுத்த வரி பார்க்கலாம். உஜீபு தஅவத தாஇ. உஜீபுல நமக்கு சட்டம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து சின்ன மதுன்னு சொல்லுவாங்க இதை, அதாவது சின்னதாக இது வந்து லைட்டாக நம்ம வந்து என்ன செய்யணும், உஜீபு அப்படி லைட்டாக அதில் ஜி இழுக்கணும். தஅவத தாஇ. இங்கே சத்து செய்யப்பட்ட எழுத்து வந்திருக்காமா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஹரக்கத்து இல்லை, அலிஃபுக்கு நமக்கு ஹரக்கத்து இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி எந்த எழுத்துல ஹரக்கத்து இருக்கோ அதை கொண்டு வந்து சத்து செய்யப்பட்ட எழுத்தோடு நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஓதணும். அப்போது தஅவத தாஇ அப்படின்னு நம்ம ஓதணும். சரிங்களாம்மா? இதா தஆனி ஃபல் யஸ்தஜீபு லி வல் யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். இங்கே நமக்கு இதான் தானி, இதில் நமக்கு சட்டங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை இல்லையா. ஃபல் யஸ்தஜீபு லி வல் யுமினு பி லஅல்லஹும். இங்கே நமக்கு இல்ஹாரை சபவி சட்டம் வருது. இங்கே நமக்கு இல்ஹாரை சபவி சட்டம் வருது. வீடியோடைய கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. முக்கியமான விஷயந்தான் கண்டிப்பாக. இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாமா. லஅல்லஹும் யர்ஷுதூன். இங்கே பாருங்கள், நமக்கு மீமே சாக்கின்னு வந்திருக்கு. சுக்குன் பெற்ற மீமே சாக்கின்னு சொல்லுவாங்க. மீமே சாக்கினுக்கு அடுத்ததாக எப்போதுமே நம்ம வந்து அரபிக்கில் குர்ஆன் ஓதும் போது வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்துக்கு இப்படி போவோம். சரிங்களா? இங்கேருந்து இப்படி கொண்டுட்டு போவோம். நம்ம தமிழில் மற்ற லாங்குவேஜில் எழுதும் போது இப்படி தான் எழுதுவோம், அதாவது இடது பக்கத்துலையும் வலது பக்கத்துக்கு போவோம். ஆனால் நம்ம அரபிக் மட்டும் இங்கேருந்து நம்ம இப்படி கொண்டு வரோம். அதனால் நம்ம என்ன செய்யணும், சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததாக, அப்போ அடுத்ததாகும் போது இந்த சைடில் தான் வரணும். இந்த சைடில் என்ன எழுத்து வந்திருக்குங்கிறத பார்க்கணும். அந்த இடத்துல நமக்கு என்ன எழுத்து வந்துருக்குது, யா வந்திருக்கு. யா வந்து இல்ஹாரை சபவியுடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மீமே சாக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். அதே நமக்கு இந்த மீமே சாக்கினுக்கு அடுத்ததாக பாவோ இல்லை மீமோ, ஹரக்கத்து பெற்ற பாவோ இல்லை மீமோ வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த சுக்குன் பெற்ற மீமை குன்னா செஞ்சு ஓதணும். சரிங்களாம்மா? இப்போ நம்ம இங்கே எனக்குள்ள லஅல்லஹும் யர்ஷுதூன், நம்ம இந்த இதில் வந்து இல்ஹாரை சபவி சட்டு செஞ்சு ஓதுறோம். ஏன்னா இங்கே வந்துருக்கிறது யா தான் வந்திருக்கு, பாவும் மீமும் தவிர பாக்கி உள்ள எழுத்தான யா வந்திருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். யர்ஷுதூன அப்படிங்கிறத நம்ம எப்படி ஓதணும், அதே நான் சொல்லிட்டேன், கவனிச்சுன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். மாஷா அல்லா, வெரி குட். எர்ஷுதூன் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும். ஏன்னா இந்த இதில் நமக்கு வந்து ஜபர் இருந்திருக்கு, ஜபரை நம்ம எடுத்துட்டு சுக்குன் வச்சனில் நம்ம நிப்பாட்டிக்கணும். அப்போ எர்ஷுதூன் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும். சரிங்களாம்மா? புரிஞ்சுங்களா? இந்த ஒரு ஆயத்தில் உள்ள சட்டங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இன்ஷா அல்லா கவனமாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லா நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, என்னென்னா நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க இன்ஷா அல்லா ஸ்க்ரீனில் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லா பெண்களுக்கு எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டு இருக்கோம், சின்ன பிள்ளைங்களை ஆரம்பித்து வயசானவங்க வரைக்குமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்களுக்கு வந்து ஒரு 14 வயசு வரைக்கும் உள்ள பசங்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க இன்ஷா அல்லா மெசேஜ் பண்ணுங்கள். 2 மாத கோர்ஸ் தான், 2 மாதத்தில் இன்ஷா அல்லா உங்களை நல்லபடியாக குர்ஆன் ஓத வச்சுருவோம். உங்களுக்கு அலிஃப் பா தாவே தெரியாமல் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களையும் இன்ஷா அல்லா நல்லபடியாக அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு குர்ஆன் ஓதுறதுக்கு சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களாம்மா? விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லா நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்தில் சொல்லித்தராங்க இன்ஷா அல்லா. சரிங்களாம்மா? இதில் நிறைய சட்ட நுணுக்கங்கள் எல்லாமே இருக்குது. சட்ட நுணுக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னாக்கா, இந்த வீடியோ நீங்கள் உடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னாக்கா சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லா நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக்ஸுமே நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் சஜெக்ஷனில் போகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட அதே ஒரு வார்த்தையை அவங்க வந்து உங்கள் மூலியமாக கற்றுக்கிற போது உங்களுக்கும் அது நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் இன்ஷா அல்லா. இப்போ நீங்கள் லைக் போகிறனால அந்த வீடியோ 10 பேர் சஜெக்ஷனில் போகுது அப்படின்னா, அவங்க யாராவது ஒருத்தவங்க வீடியோ பார்க்குறாங்கன்னா இந்த இடத்துல சார் இதகாம் பிலாகுனா சட்டம் வருது இந்த இடத்துல. சரிங்களா? இதகாம் பிலாகுனா சட்டம் வருது, அந்த சட்டத்தை அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க குர்ஆன் ஓதும் போது அந்த நன்மை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா. நம்ம நாளைக்கு அடுத்து இந்த வீடியோ போடுவோம் இன்ஷா அல்லா. வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வரையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.